ஓம் சாந்தி. 9/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, இந்த பிரம்மாவே சத்குருவின் சபை ஆவார். சத்குரு இந்த நெற்றியின் நடுவில் பிரசன்னமாகியுள்ளார். அவரே உங்களுக்கு சத்கதியை அருள்பவர். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களை எந்த வகையான அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக தந்தை வந்துள்ளார்? பதில்: இந்த நேரத்தில் குழந்தைகள் அனைவரும் இயற்கைக்கும் மாயைக்கும் அடிமைகளாகியுள்ளனர். தந்தை இப்பொழுது உங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கின்றார். மாயை, இயற்கை இரண்டும் இப்பொழுது உங்களுக்கு விரக்தியை ஏற்படுத்துகின்றன. சில வேளைகளில் புயல்களும் சில வேளைகளில் பஞ்சமும் உள்ளன. பின்னர் நீங்கள் அதிபதிகள் ஆகும் பொழுது முழு இயற்கையும் உங்கள் அடிமை ஆகுவதுடன் உங்களை தாக்குவதற்கு மாயையும் இருக்க மாட்டாள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. தந்தை உங்களுக்கு கூறுபவற்றை மாத்திரம் செவிமடுத்து எது சரியென தீர்மானியுங்கள். சரியானதை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். அதர்மமான விடயங்களை செவிமடுக்காதீர்கள், பேசாதீர்கள், பார்க்காதீர்கள். 2. நன்றாக கற்று உங்களை அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆக்குங்கள். நீங்கள் அந்த பழைய சரீரத்திலும் இந்த பழைய உலகிலும் தற்காலிகமாகவே இருக்கின்றீர்கள் என கருதுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் சகல உரிமைகளையும் கொண்ட ஓர் ஆத்மாவாக இருந்து உங்கள் மன ஒருமைப்பாட்டு சக்தி மூலம் கட்டுப்பாடற்றுள்ள வெளிப்புற சூழ்நிலை எதனையும் மாற்றமடைய செய்வீர்களாக. சகல உரிமைகளையும் கொண்ட ஒரு பிராமணரை, அதாவது ஓர் ஆத்மாவை, வேறு எவராலும் கட்டுப்படுத்த முடியாது. அத்தகையதோர் ஆத்மாவை அவருடைய பலவீனமான சுபாவமோ அல்லது சம்ஸ்காரங்களோ கட்டுப்படுத்த முடியாது. ஏனெனில் ஒருவரின் சுபாவம் என்றால் சுயத்திற்காகவும் பிறருக்காகவும் ஆத்ம உணர்வை கொண்டிருப்பதாகும். ஆகவே உங்களை ஒரு பலவீனமான சுபாவத்தினால் கட்டுப்படுத்த முடியாது. உங்கள் ஆதி அனாதியான சம்ஸ்காரங்களின் விழிப்புணர்வானது உங்கள் பலவீனமான சம்ஸ்காரங்களை இலகுவில் மாற்றிவிடும். மன ஒருமைப்பாட்டு சக்தியானது எந்த வெளிப்புற சூழலையும் இலகுவில் மாற்றி உங்களை ஓர் அதிபதியின் ஆசனத்தில் அமருமாறு செய்யும். ஸ்லோகம்: ஒரு ஞானி ஆத்மாவின் மிக பெரிய எதிரி கோபம் ஆகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.